பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்துல் முத்தகீன். இன்று மஸ்ஜிதே மாமூர் பள்ளி வாசல் கோட்டக்குப்பத்திலே ஒரு குரான் வசனம், அதன் பொருள் மற்றும் நபிமொழி ஒன்று. அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுகிறான்: கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. 91வது அத்தியாயத்தில் 9, 10 வசனங்கள். திட்டமாக ஆன்மாவாகி அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்து விட்டார். அதை பாவச் செயலில் எவன் களங்கப்படுத்தி விட்டானோ அவன் திட்டமாக நாசமடைந்து விட்டான் என்று கூறுகிறார். எனவே உள்ளத்தை சீர்திருத்த திருத்தி வையுங்கள், உள்ளத்தில் பிரகாசமாக இருக்கும்படி செய்யுங்கள். அப்படி நாம் அந்த உள்ளத்தை நாம் சீர்திருத்தி விட்டால் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அண்ணலார் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கருத்து கூறுகிறார்கள். உள்ளம் சீர்தெரிந்து விட்டால் உடலின் அமல்கள் சீர்தெரிந்து விடும் என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த 2 வசனங்களையும் நீங்கள் மட்டும் மனதில் பதிவு வைப்பதோடு பிறருக்கு எட்டி வையுங்கள், குறைந்தபட்சம் குடும்பத்தினருக்கு எட்டி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.